ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளும் தங்கள் நாட்டுல இருக்கிற இயற்கை வளத்தை பாதுகாத்துட்டு வராங்க. இத ஸ்டேட் பார்க், நேஷனல் பார்க் இப்படிங்கிற பேர்ல பாதுகாத்துட்டு வராங்க. அதாவது தேசிய பூங்கா, மாநில பூங்கா, இந்த மாதிரி பல வகையான பேர்கள்ல பாதுகாத்துட்டு வராங்க. சில நேஷனல் பார்க்ஸ்க்கு நம்ம உள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். சில நேஷனல் பார்க்கு உள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. உலகம் முழுவதுமே இது மாதிரி தான். இப்ப நம்ம நாட்டுல பார்த்தோம்னா கர்நாடகா, கேரளால நிறைய மரங்களை பார்க்க முடியும், காடுகளை பார்க்க முடியும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல மத்த மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம இயற்கை வளர்த்தி, அதாவது காடுகளை பாதுகாக்கிறோம் அப்படின்னு தெரியல. ஆனா யூஎஸ்ல காடுகளை ரொம்பவே பிரிசர்வ் பண்ணி அவ்வளவு ஒரு சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க, பாதுகாத்துட்டு வராங்க. அந்த வகையில யூஎஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். அமெரிக்காவில் இருக்கிற பெஸ்ட் நேஷனல் பார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற நேஷனல் பார்க் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க். இது வயாமிங்ல இருக்கு. இதுதான் உலகத்திலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட நேஷனல் பார்க். கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஏக்கர்ல இந்த நேஷனல் பார்க் இருக்கு. இந்த நேஷனல் பார்க் வயாமிங் மற்றும் மாண்டானா ஸ்டேட்களை கவர் பண்ணி இருக்கு. இந்த நேஷனல் பார்க்ல மலைகள், ஏரிகள், ஓல்டு ஃபெய்த்ஃபுல், ஹாட் ஸ்பிரிங்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நேஷனல் பார்க் இது. எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கோடைய அளவு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22,21,766 ஏக்கருங்க. இதை எப்ப ஓபன் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி 1872 வருஷம் இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர். இந்த மாதங்கள்ல இந்த நேஷனல் பார்க்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற நேஷனல் பார்க் கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் டென்னசி மாநிலத்துல இருக்கு. இந்த நேஷனல் பார்க் மோஸ்ட் விசிட்டட் நேஷனல் பார்க்ல ஒண்ணுங்க. ரொம்பவே அழகான நேஷனல் பார்க் இது. நார்த் கரோலினா மற்றும் டென்னசியோடைய பார்டர்ல இருக்கு இந்த நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க்கோடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5,22,427 ஏக்கர். இந்த நேஷனல் பார்க்கை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 15, 1934 வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கிரேட் ஸ்மோக்கி நேஷனல் பார்க்கை பார்க்கறதுக்கு பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த சம்மர் டைம் இந்த நேஷனல் பார்க்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து நாம பார்க்க போற நேஷனல் பார்க் கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க். இது அரிசோனா மாநிலத்துல இருக்கு.
உலகத்திலேயே ஒன் ஆஃப் த 7 நேச்சர் ஒண்டர்ஸ்ல ஒண்ணு இந்த நேஷனல் பார்க். கொலராடோ ரிவர்னால 1000 ஆண்டுகளாக செதுக்கப்பட்டு இந்த நேஷனல் பார்க் செங்குத்தான பாறைகளால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோடைய நீளம் பார்த்தோம்னா 400 கிலோமீட்டரும், இதனுடைய டீப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் டீப்பும் இருக்கும். இந்த நேஷனல் பார்க்கு பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல்லான வியூஸ் இருக்குங்க. ஹைக்கிங் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த நேஷனல் பார்க். பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் இந்த நேஷனல் பார்க்ல இருக்கு. இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பிப்ரவரி 26, 1919 வருஷம். இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் டைம்ங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நேஷனல் பார்க் யோசெமிட்டி நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் கலிபோர்னியால இருக்கு. இந்த கலிபோர்னியா மாகாணத்திலே இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் நேஷனல் பார்க்னா அது இந்த யோசெமிட்டி நேஷனல் பார்க் தான். எஸ்பெஷலி பிரைடல் வேல் வாட்டர் ஃபால்ஸ், யோசெமிட்டி ஃபால்ஸ் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். நைட் டைம்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல லூனார் ரெயின்போ, மூன்போ இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த பள்ளத்தாக்கு கிரானைட் பாறை அமைப்புகளுக்கும் அழகிய பைன் காடுகளுக்கும் ரொம்ப பெயர் போனது. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் மேல இருந்து அக்டோபர் வரைக்கும். மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பார்க் ரொம்பவே கிரௌடடா இருக்கும். ஆனா ஃப்ரீயா, அதாவது கூட்டம்லாம் இல்லாம இந்த நேஷனல் பார்க்கை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் சிறந்த மாதங்களா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற நேஷனல் பார்க் ஒலிம்பிக் நேஷனல் பார்க். இது வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோடைய அளவு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஏக்கர். பனிப்பாறைகளால் மூடிய அழகிய மலைகள், மிதமான மழைக்காடுகள், காடுகளால் சூழப்பட்ட கடற்கரைன்னு இங்க 3 விதமான ஈகோசிஸ்டத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த ஒலிம்பிக் நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஜூன் 29, 1938 வருஷம். இந்த நேஷனல் பார்க்கோடைய சைஸ் பார்த்தோம்னா 1442 மைல் ஸ்கொயர். இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும். அடுத்து நாம பார்க்க போற நேஷனல் பார்க் பிரைஸ் கேனியன் நேஷனல் பார்க். இது யூட்டா மாகாணத்துல இருக்கு. கலர்ஃபுல்லான ராக் ஃபார்மேஷனோட அமைஞ்சிருக்கிற இந்த நேஷனல் பார்க் கிட்டத்தட்ட 35,835 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண நாள் பிப்ரவரி 25, 1928. அரிப்பினால் உருவான பெரிய தின்னான பாறைகள் தான் இந்த நேஷனல் பார்க்கோடைய ஸ்பெஷலே. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் மந்த் மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும்.
அடுத்து நாம பார்க்க போற நேஷனல் பார்க் கிராண்ட் டீட்டான் நேஷனல் பார்க். இது வயோமிங்ல இருக்கு. எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குக்கு பக்கத்துல தான் இந்த நேஷனல் பார்க்கும் இருக்கு. ஒரு காலத்துல பண்ணைகளா இருந்திருக்கு, இப்போ கண்கொள்ளா அழகிய புல்வெளிகளா இருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோடைய பரப்பளவு 3,10,000 ஏக்கர். இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண நாள் February 26, 1929. இந்த நேஷனல் பார்க்கை பார்க்கறதுக்கு பெஸ்ட் டைம் மே மிடில் இருந்து லேட் செப்டம்பர் வரைக்கும். இந்த நேஷனல் பார்க்ல ஹைக்கிங் பண்ணலாம், பனிசறுக்கு விளையாட்டு விளையாடலாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த நேஷனல் பார்க்ல நம்ம பண்ண முடியும். அடுத்து நாம பார்க்க போற நேஷனல் பார்க் ஆர்ச்சஸ் நேஷனல் பார்க். இது யூட்டால இருக்கு. 77,000 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இந்த நேஷனல் பார்க். பெஸ்ட் டைம் இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல்ல இருந்து மே வரைக்கும் மற்றும் செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும். இந்த நேஷனல் பார்க்ல கிட்டத்தட்ட 2000 நேச்சுரல் ஸ்டாண்ட்ஸ்டோன் ஆர்ச்சஸ் இருக்கு. அதாவது இயற்கையா உருவாகின ஸ்டாண்ட்ஸ்டோன் ஆர்ச்சஸ் இந்த நேஷனல் பார்க்ல நம்ம பார்க்க முடியும். இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண நாள் ஏப்ரல் 12, 1929. அடுத்து நம்ம பார்க்க போற நேஷனல் பார்க் கிளேசியர் நேஷனல் பார்க். இது மாண்டானால இருக்கு. இந்த நேஷனல் பார்க் ஏரிகளுக்கு பெயர் போனது. 3 மலைத்தொடர்கள்ல பில்லியன் ஏக்கர் பரப்பளவுல பரவி இருக்கு இந்த நேஷனல் பார்க். இங்க கிட்டத்தட்ட 700 அழகிய ஏரிகள் இருக்கு. ஹைக்கிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த நேஷனல் பார்க்க. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் ஜூன்ல இருந்து மிட் செப்டம்பர் வரைக்கும். இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண நாள் மே 11, 1910. அடுத்து நாம பார்க்க போற நேஷனல் பார்க் ஜயான் நேஷனல் பார்க். இதுவும் யூட்டால இருக்கு. இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண நாள் நவம்பர் 19, 1919. இந்த நேஷனல் பார்க்கோடைய பரப்பளவு 229.1 மைல் ஸ்கொயர்ஸ். சம்மர் டைம்ல கிட்டத்தட்ட 100 டிகிரி வரைக்கும் இருக்குமாங்க இந்த நேஷனல் பார்க்.
ஃபால்ஸ் தான் இந்த நேஷனல் பார்க் பாக்குறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஓடுற இந்த வெர்ஜின் ரிவர் தான் இந்த அழகான ஜயான் கேனியனை உருவாக்குது. த்ரில்லிங்க விரும்புறவங்களுக்கு இந்த ராக் டவர்ஸ், ஸ்டாண்ட் ஸ்டோன், கேனியன் ஷேப் கிளிப்ஸ் இது எல்லாமே பாரடைஸ் மாதிரிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நேஷனல் பார்க் ராக்கி மவுண்டைன் நேஷனல் பார்க். இது கொலராடோல இருக்கு. ஜனவரி 26, 1915 அப்போ இந்த நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பரப்பளவு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,65,461 ஏக்கர். இந்த நேஷனல் பார்க்கை பார்க்கறதுக்கு பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரியில இருந்து செப்டம்பர் வரைக்கும். இந்த நேஷனல் பார்க்ல கிட்டத்தட்ட 150 லேக்ஸ் இருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய மவுண்டைன்ஸ் தான் இந்த நேஷனல் பார்க்கோடைய ஸ்பெஷல். இந்த நேஷனல் பார்க்ல மைல்ஸ் கணக்குல நம்ம ஹைக்கிங் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமா யூஎஸ்ல இருக்கிற மஸ்ட் விசிட் நேஷனல் பார்க்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.